குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கியது. பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ரஞ்சித் குமார், தொழிலாளர் துணை ஆய்வாளர் குருநாதன் மற்றும் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் செந்தில் மற்றும் தொழிலாளர் துறை அலுவலர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு துறை அலுவலர்கள் பங்கேற்று குழந்தை தொழிலாளர் ஒழிப்பின் அவசியத்தை வலியுறுத்தினர். பதாகைகள் ஏந்திய 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் அதிகாரிகள் குழந்தைகள் கல்வியே முக்கியம் என்ற கோஷங்களை எழுப்பியபடி பேரணியில் கலந்து கொண்டனர். ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய இந்த பேரணி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. குழந்தை தொழிலாளர்களை முற்றிலும் ஒழிக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு மிக அவசியம் என அதிகாரிகள் இந்த விழிப்புணர்வு பேரணியில் வலியுறுத்தினர். தொடர்ந்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதை அனுமதிப்பது பெரும் பாவம். இருவர் உழைப்பு நாட்டின் இழப்பு. இருவர் உழைப்பு நாட்டின் இழப்பு. இருவர் உழைப்பு நாட்டின் இழப்பு. இருவர் உழைப்பு நாட்டின் இழப்பு. குழந்தை தொழிலாளர் முறைக்கு வைப்போம் என்று. தொழிலாளர் முறைக்கு வைப்போம் என்று. குழந்தை தொழிலாளர் முறைக்கு வைப்போம் என்று. வேண்டாம். அவர்களின் எதிர்காலத்தை இருளாக்க வேண்டாம். ஒன்றிணைவோம் நாம் அனைவரும். குழந்தை தொழிலாளர் இல்லாத நாமே படைப்போம். ஒன்றிணைவோம் நாம் அனைவரும். குழந்தை தொழிலாளர் இல்லாத நாமே முறை ஒழிப்போம். 2026 இலக்கு. 2026 இலக்கு. குழந்தை தொழிலாளர் இல்லா நாவே. குழந்தை தொழிலாளர் இல்லா. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, டூ ஹெல்ப் அஸ் சொல்லி காலை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம். Just giving that one information will save somebody. வரும் யூடி வர்ஷிப் காட். ஏன்னா ஒன்னொருத்தருக்கு உதவி பண்றவங்க எல்லாருமே கடவுள் தான். நீங்க எல்லாம் எங்களோட குழந்தைகள் இல்லத்துல வச்சு அவங்கள படிக்க வைக்கிறோம். till the age of 18 years whatever the அவங்க அந்த குழந்தைங்க அப்படின்னா டுகெதர் as a family அந்த ஊருக்கே அவங்களை வந்து அனுமதிக்கு உட்பட்ட குழந்தைகளை ஒருபோதும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டை குழந்தை மாற்றுவதற்கு என்னால் இயன்றவை எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ so much.